கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 25 ஆண்டுகளாக மணல் அள்ளுவதால் மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான கிராமங்களில் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளும் இடம் கொள்ளடம் என்ற பழமொழியானது காவிரியின் பழமையை உணர்த்தும். ஆனால் தற்பொழுது நீர்வரத்து இல்லாததால் மயிலாடுதுறையிலிருந்து பழையாறு துறைமுகம் வரையிலான 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொள்ளிடம் ஆறு பாலைவனம் போல் காட்சி தருகிறது. கடந்த 25 ஆண்டுகளாக கொள்ளிடம் ஆற்று பகுதியில் செயல்படும் குவாரிகள் மூலம் மணல் அள்ளப்படுவதால் 15 அடி ஆழத்தில் நல்ல தண்ணீர் கிடைத்து வந்த நிலை மாறி 200 அடிக்கு கீழே சென்று விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். கொள்ளிடம் ஆற்றிலிருந்து கோடியக்கரை வரைக்கும் குடிநீருக்காக கூட்டணி குடிநீர் திட்டம் சொல்லிட்டு தண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. அதில் என்ன சொல்லணும்னாக்கா எங்களுக்கு நிலத்தடி மட்டம் பல படுமடங்கு கீழே போயிடுச்சு. நார்மலாக எங்களுக்கு நிலத்தடி மட்டம் நீர் மட்டம் கரெக்டாக ஒரு 12 அடியில் இருந்ததுயா. இன்னைக்கு கிட்டத்தட்ட 18லேருந்து 20 அடியும் கீழே தண்ணி நீர் மட்டம் கீழே இறங்கி போச்சு. குடும்பம் சப் நீர்மொழி மோட்டார் கூட ஏன்னா 180 அடி நான் போர் போட்டிருக்கேன். அந்த 180 அடி போர் கூட தண்ணி நின்று போய் மேலே லெவல் மோட்டாரில் பிடிங்கி அடிச்சதை நான் செஞ்சுருக்கேன். கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் கொள்ளிடம் ஆற்றில் ஆழ்துளை கிணறு அமைத்து நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் தற்பொழுது அனைத்து கிணறுகளும் வறண்டு கிடப்பதால் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் முடிவுநிலையத்தில் தொடங்கி பட்டியமேடு வரை 25 கிலோமீட்டர் நெடுக்க அரசு குவாரிகளில் மணல் எடுத்து ஆற்றில் உள்ள மணலை அரசு விதிகளுக்கு மீறி 20 அடிக்கு ஆழத்தில் மணல் எடுத்து மணலை சுரண்டி விட்டார்கள். அதனால் இங்கு நீர் ஆதாரம் போய்விட்டது. கைப்பம்பு 10 அடியில் இருந்த நீர் தற்பொழுது 120 அடி 150 அடி ஆழத்தில் போய் சென்று விட்டது. இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் ஆற்றுப்பாசனம் உள்ள காரணத்தினால் மோட்டார் பம்ப் செட் மூலம் சாவடி செய்து வந்தோம். அந்த தண்ணீரும் தற்பொழுது உப்பு தண்ணீராக மாறிவிட்டது. மணல் அள்ளுவதால் கொள்ளிடம் ஆற்றில் குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டத்தை சரி செய்ய உடனடியாக பல இடங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் முடிகண்டநல்லூர் பகுதியில் 400 கோடி ரூபாய் செலவில் கதவணை கட்டப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தையும் தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக ராஜாராம்.